அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்கா ஒரு வீடியோ பண்றேன்னா, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் மேக்ஸிமம் அந்த மாரி ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் எனக்கு மைண்ட்ல ஒரு விஷயத்த பத்தி தோன்றத, அந்த டைம்ல தோன்றத அப்படியே வீடியோ எடுத்து போடுறது. இதுவரைக்கும் அப்படிதான் இருந்தேன். இப்போ ரேண்டமா வீடியோ போட ஆரம்பிச்சேன். எப்பயாச்சு. ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். அவர் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, அவரு மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துற விதமா பல நல்ல திட்டங்களையும், நல்ல செயல்களையும் தொடர்ந்து செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டோம். ஸோ ஜஸ்ட் எல்லாருமே இதை ஃபர்ஸ்ட் முன்னாடியே நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு விஜய் அவருக்கு ஃபேன். அவருக்கு இருக்கிற ஒரு கோடான கோடி ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, சும்மா இப்போ ரீல்ஸில் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி எல்லாருமே அவர் சிஎம் ஆனதுக்கு இட்ஸ் ஓகே, சந்தோஷம் தான். பட் இதுக்கப்புறம் அவரை நம்ம தேட்டரில் பார்க்க முடியாது, இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது லைட்டாக ஒரு எமோஷ்னல் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோவே மேக் பண்ணோன்ற ஒரு ஆசையுமே தோணுச்சு. மேக் பண்ணணும். பேசிக்காக நான் இந்த வீடியோஸ் எல்லாமே பண்ணி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே இந்த வியூஸ் போகுது, அது இது அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி, இப்போ நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு வீடியோ நான் இப்போ திரும்ப அதை எடுத்து பார்ப்பேன் எப்பயாச்சு. ஸோ அந்த சேஞ்சு, அந்த டிஃப்ரென்ஸ், அப்போ நம்ம எப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், ஒரு மெமரிஸா ஒரு கலெக்ட் பண்ணிக்கிற விஷயமா தான் நான் இதை பார்த்து இந்த வீடியோலாம் மேக் பண்ணேன். இந்த வீடியோஸ் இது எல்லாத்தையும் தாண்டி, வியூஸ் இது எல்லாத்தையும் தாண்டி. ஸோ ஒரு நடிகனா ஒரு 33 வருஷமா ஒரு தமிழ் சினிமால இந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாருக்குமே இந்த ஃபேஸ்லாம் நம்ம காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்லாம் அந்த காலத்துல அவர் வந்த புதுசுல நம்ம அப்ப இல்லை. பட் இதெல்லாமே ஒரு நியூஸாக தான் இதெல்லாம் அந்த மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி ட்ரோல்ஸ் எவ்ரிமே அவர் ஒரு ஃபேன் பையா நான் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு தெரியும். என்னுடைய யூடியூப்லேயும் நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன். சினிமா மேலே ஒரு சின்னதாக ஒரு ஆசை உண்டு. அந்த ஆசையும் கூட வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இவருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இவருடைய ஒரு எனக்கு இப்போ நான் அவருக்கும் இப்போ அவரு கூட எப்படி நான் கனெக்ட் ஆகினேன் அப்படின்ற அந்த ஒரு ஜேர்னியை இந்த வீடியோவில் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு டைம் சின்ன வயசுல தேட்டருக்கு போனேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு தேட்டரில் போயிட்டு எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு படம் பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது வேட்டைக்காரன் படம் போய் பார்த்தேன். அட் தட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்னமோ ஒரு கனெக்ட் ஆகி இந்த மாதிரி சில அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரு அந்த மூமெண்ட்ல இருந்து இன்னி வரைக்குமே ஒரு ஃபேன் பாயா இருக்கேன். அவருடைய படங்களை சிடியில் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குற இந்த காலகட்டம் இல்லாமல் சிடியில் வரும். 40 ருபீஸ் 50 ருபீஸ் இன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி கேசட்லாம் வாங்கின்னு வீட்டில் டிவிடி பிளேயரில் போட்டு பார்த்த காலங்கள்ல இருந்து அப்புறம் தேட்டருக்கு நான் ஒரு டைம்ல விஜய் அவருடைய படங்களுக்கு மட்டும்தான் தேட்டருக்கு போவோம். அப்போ அந்த தேட்டருக்கு போறதுன்றதே ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன்ஸா இருக்கும். அப்போ அந்த மாதிரி அவருடைய படங்கள் மட்டும்தான் தேட்டருக்கெல்லாம் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட, ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம்.
ஸோ இது எல்லாத்தையும் கடந்து அவர் வந்திருக்காரு. ஸோ ஒரு ஃபேன் பாயா வந்து அது எல்லாத்தையுமே நான் வந்து மிஸ் பண்றேன். ஒரு தியேட்டர்ல பார்க்கும்போது நமக்குள்ள எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும், அந்த கஷ்டங்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் அந்த டைம்லயாச்சு நம்ம எல்லாத்தையும் மறந்து அத பார்க்குற அந்த மாரி ஒரு ஃபீலா தான் எனக்கு இருக்கும். இந்த படம் ஃப்ளாப்பு, ஹிட்டு அது எல்லாத்தையும் தாண்டி தியேட்டர்ல அவர பார்க்கறதுக்காகவே போன படங்கள் எல்லாம் கூட அந்த மாரி ஒரு காலகட்டங்கள்லாம் கூட உண்டு. ஸோ இது எல்லாமே இப்போ அட் லாஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லும்போது, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட்டு அவரு வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபேன் பாயா இருக்கணும் அப்படின்னு எப்படின்னா, அவர் வந்து ஒரு தியேட்டர்ல பார்த்து அந்த மாரி இல்லாம, ரியல் லைஃப்லயும் எப்பயாவது அந்த நடக்கிற அந்த ஆடியோ லான்ச்சு, இல்ல குட்டி குட்டி இன்டர்வியூஸு, அவருடைய இன்டர்வியூஸ அந்த மாரி அவர் பேசுறது கேட்கும்போது, அந்த மாரி எல்லாமே நமக்கு வந்து கனெக்ட் ஆகி, நம்பளும் லைஃப்ல ஏதாச்சும் நம்மளாலயும் பண்ண முடியும். பிகாஸ் அட் த வெரி அவருமே சொல்லியிருக்காரு ஓப்பனா. அவர் வந்து ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்த ஒரு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பேக்ரவுண்ட்ல இருந்ததுனால, நான் ஈஸியா சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லலாம். பட் ஆனா, அதுக்காக அவர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, ஜெயிக்கிறதுக்காக. வந்தது வேணா ஈஸியா வந்திருக்கலாம். ஆனா, அங்க நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அப்படி இல்லனாலுமே அவர் வந்திருப்பாரு. ஒரு 2 to 3 இயர்ஸ் லேட் ஆயிருக்கும் அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான். ஸோ அந்த மாரி எல்லாமே நம்ம லைஃப்ல இதுவாகி, இன்னைக்கு அ நான் எப்படி அத இன்ஸ்பயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, இல்ல நம்மளால இது முடியாது, வராது அப்படின்ற மாரி ஒரு மோட்டிவேஷனல் பேசணும். எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்ததுதான். நம்ம ஒரு அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்கேன். அவர் பண்ண வீடியோஸ திரும்பி ரீகிரியேட் அந்த இன்ஸ்டாலயோ, இல்ல அப்ப TikTok அந்த மாரி எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு குட்டி குட்டி மேனரிசம்ஸ் இதெல்லாமே வந்து நம்மள அறியாம அவர்கிட்ட இருந்து அப்படியே பழக்கமானது. ஸோ இது எல்லாமே வந்து இருக்கு இன்னமும் கூட. ஒரு ஃபேன் பாயா வந்து இதுக்கப்புறம் நம்ம அப்படி பார்க்க மாட்டோம் தியேட்டர்ல அப்படின்னு வருத்தமா இருக்கு. பட் ஆனா அத தாண்டி இன்னைக்கு அவரு வந்து அங்கிருந்து இங்க சிஎம் வரைக்கும் அவருடைய ஜேர்னில எவ்வளோ ட்ரோல்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாமே இருந்தாலுமே, அவர் ஒரு விஷன் கிளியரா கிளியரா வச்சுட்டு, அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு அங்க வந்து அடைஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ஹிஸ்டரிய மேக் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு, நம்மளும் சரி நம்மளுடைய லைஃப்ல ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை வருது. ஜனநாயகன் படம் அதே மாரி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் ஆகும் ஆகணும். ஸோ எல்லாருமே நிச்சயமா போயிட்டு ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல பார்க்கறதுக்கு நானு ஆவலோட இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன். நெறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளோதான். நன்றி, வணக்கம்.